வணக்கம். நான் செய்தே மீனா. இன்றைக்கி நடக்கிற அரசியல் சூழலை பார்த்துட்டு இருக்கோம். நான் அதை பற்றி பேச வரல. தமிழ் திரையுலகமும் தமிழக அரசியல் வரலாறும் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த 3 எழுத்தும் அந்த எம்ஜிஆரின் பிம்பமும் ஜெயலலிதா எனும் நான் அப்படிங்கிற அந்த கர்ஜனையும் அந்த தோரணையும் என்னைக்கும் நிலைச்சிருக்குன்னு சொல்லலாம். எம்ஜிஆருடைய நீடித்த புகழுக்கு காரணம் அவர் தன் சார்ந்திருந்த கட்சியின் தலைவரான அறிஞர் அண்ணா மேல இருந்த மதிப்பும் மரியாதைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் அவர் கிட்டத்தட்ட பிரச்சாரமே செய்தாருன்னு சொல்லலாம். இன்றைக்கும் அவர் நீடித்த அவருடைய புகழுக்கு காரணம் அந்த சுயநலமில்லாத ஒரு பண்பு. ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு நல்லா தெரியும். இது போக இவங்க ஜெயலலிதா அப்படிங்கிற நான் அந்த பிம்பம் சிறு வயசில் ஒரு ஆங்கில பள்ளியில் ஆங்கில வழி கல்வி பயின்றுகிட்டு இருந்த ஒரு பெண் குழந்தை தான் படித்து ஏதோ ஒரு விஷயத்தில் பெரிய ஆளாக போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தவங்கள அவங்களோட அம்மாவுடைய வற்புறுத்தலுக்காக சினிமாவுக்கு 14 வயசில் வர வேண்டிய சூழ்நிலை. அப்பா இறந்து போயிட்டதுனால, அம்மா ஏற்கனவே சினிமாவில் இருந்ததுனால 14 வயசில் அவங்க வாழ்க்கை திசை திருப்பி விட்டது சினிமா. அந்த சினிமாவிலையும் அவங்க பங்களிப்பு நிறையவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்தப்போ, கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்தப்போ, ஒரு சினிமா நடிகைங்கிறதுக்காகவே அவ்வளோ கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானவங்க. கோப்பசே அப்படின்னு சொல்லி கிண்டல் இருந்தது. இந்த கடைசியில் இப்போ இன்ன வரைக்கும் அவங்கள ஒரு அடைமொழி சொல்லி கூப்பிடுறதுக்கு அவங்க நிறைய இழப்பு, அவங்க இழந்தது நிறைய, பட்ட வேதனைகள் நிறைய. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஒரு அடைமொழி சொல்லி கூப்பிடுறோம் பாருங்க. அவங்க கடந்து வந்த பாதைகள் கடினமானது. அரசியலுக்கு வந்த பிறகு அவங்க பட்ட அவமானங்கள் ஏராளம். தமிழக மக்கள் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தை. 2 நிமிஷங்களில் பேசி முடிக்கிற காரியம் இல்லை இது. அதனால் சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். அது அன்னமிட்ட கை அப்படிங்கிற ஒரு படத்தில் 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா அப்படின்னு பாடி நடிக்கும்போது அவங்களுக்கு தெரியாது கோடிக்கணக்கான மக்களுடைய பிரியத்துக்குரிய அம்மாவாக தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது. இல்லையா? உண்மைதானே? அந்த பாட்டு பார்க்கலாமா? 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா, தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லையம்மா. ஆரிரரோ 5 வயதில் வளைந்தால் அறிவு உயரும், அன்பு மழையில் நனைந்தால் வாழ்வு மலரும். 5 வயதில் வளைந்தால் அறிவு உயரும், அன்பு மழையில் நனைந்தால் வாழ்வு மலரும். கண்ணே உன்னை நல்லோர் பிள்ளை என்றே போற்றுவார். ஆரிரரோ 16
வயதினிலே 17 பிள்ளையம்மா தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லையம்மா. வெள்ளி நிலவே உன்னை மேகம் மறைத்தாள், தங்க மலரே உன்னை தரையில் எறிந்தாள். வெள்ளி நிலவே உன்னை மேகம் மறைத்தாள், தங்க மலரே உன்னை தரையில் எறிந்தாள். உண்மை என்ற ஒன்றே போதும் நன்மை காணலாம். ஆரிரரோ 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லையம்மா. ராமன் இருப்பான் அங்கே சீதை இருப்பாள், கண்ணன் இருப்பான் அங்கே ராதை இருப்பாள். ராமன் இருப்பான் அங்கே சீதை இருப்பாள், கண்ணன் இருப்பான் அங்கே ராதை இருப்பாள். பிள்ளை உள்ளம் கண்டே தெய்வம் கோவில் கொள்ளலாம். ஆரிரரோ 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லையம்மா. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் காரணமே தெரியாமல் நெஞ்சு கனத்து கிடக்கும், கண்ணில் கண்ணீர் வழியும். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் காரணம், அம்மா அம்மா அம்மா. நாளைக்கு இன்னொரு மக்கள் திலகம் பாட்டோட சந்திக்கலாம். வணக்கம்.